அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். பாக்யராஜ் மலர்கிட்ட பேசும்போது தங்கராஜ் மாமா வேணும்னே ரேவதிக்கு இங்கே வீட்டில் நல்ல பேர் கிடைக்கக்கூடாதுன்னு ரேவதி பேசின எல்லாத்தையும் என்னோட அப்பா அம்மா கிட்ட வேணும்னே சொல்லியிருக்காரு. அப்படிதானே மலரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, இருந்தாலும் தங்கராஜனை இப்படிலாம் பேசியிருக்கவே கூடாது. இங்கே ரேவதி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தங்கராஜனனுக்கு பிடிக்கல. அதனால தான் இப்படி வேணும்னே ரேவதி என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்ற உண்மையை ராஜலக்ஷ்மி அத்தைகிட்டையும் ராகவன் மாமா கிட்டேயும் சொன்னா தானே தங்கராஜனனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். தனக்கு மட்டும் நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக தங்கராஜனை உண்மையை சொல்கிறேன்னு பேசியிருக்காரு. ஆனால் இதனால் ரேவதி எவ்வளோ மனசு வேதனைப்படுறான்னு ஏன் தங்கராஜனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? ரேவதி பேசுகிறதெல்லாம் எதுக்கு தங்கராஜனை நம்ம வீட்டுக்கு சொல்லணும்? ரேவதி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதை பார்த்துட்டு தங்கராஜனை கோவப்பட்டிருப்பாரு. எப்படியாவது ரேவதிக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வேணும்னே ரேவதி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு இங்கே சந்தோஷமாக ரேவதி அவங்க வீட்டுக்கு கிளம்பும்போது ராகவன் மாமா, ராஜலக்ஷ்மி அத்தை, சுரேஷு எல்லாரும் இருக்கும்போது ரேவதி பேசினதை எல்லார்கிட்டையும் சொன்னால் ரேவதிக்கு சரியான பதில் கிடைக்கும். ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் தங்கராஜை ரொம்பவே பாராட்டி பேசுவாங்க. ஏன்னா தங்கராஜ் உண்மையை சொல்கிறாருன்னு தங்கராஜ் மேலே நம்பிக்கை வைப்பாங்க, தங்கராஜ் பேச்சை கேட்பாங்க. அதனால தான் தங்கராஜ் யோசித்து இப்படி ரேவதியை பற்றின உண்மையை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சரியில்லைங்க, தங்கராஜ் என்ன இப்படிலாம் செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, ஏன் தான் தங்கராஜ் மாமா இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாருன்னு ஒன்றுமே புரியல. தங்கராஜ் அண்ணன் இப்படிலாம் பேசுறது சரியில்லைங்க, நீங்களாவது தங்கராஜ் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க மலர். என்ன மலர், அப்படியே நான் பேசினா தங்கராஜ் என் பேச்சை கேட்பாரா? தங்கராஜ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னு தெரியல. ஆனால் தங்கராஜ் எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யாமல் இங்கேருந்து கிளம்பவே மாட்டாருன்னு இன்றைக்கி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் மலர். நல்ல வேலை நம்மளை பற்றி பேசலை தங்கராஜ் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லைங்க, தங்கராஜனை சுரேஷ்கிட்ட தனியாக ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். எப்போ பார்த்தாலும் சுரேஷ் தங்கராஜ் பேச்சை கேட்குறதுனால இன்னும் தங்கராஜால் நம்ம வீட்டில் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல. இங்கே ரேவதி தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இனி தங்கராஜன்கிட்ட என்ன பேசணும்னு ரேவதி யோசிச்சு தாங்க பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ரேவதி பேசாமல் நம்ம வீட்டிலேயே இருக்கலாம். தங்கராஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் என் அப்பாவும் அம்மாவும் ரேவதி தங்கராஜ் வீட்டுக்கு மருமகளாக போகணுன்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சப்பவே நான் சொன்னேன், ரேவதி பேச்சை கேட்டு இப்போ தங்கராஜை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு. என் பேச்சை வீட்டில் யாருமே கேட்கல. இப்போ ரேவதி தான் அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறா. இன்றைக்கி கண்டிப்பாக ரேவதியை வசமாக மாட்டி விட்டுட்டோன்னு தங்கராஜ் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பார். ரேவதியை பற்றி தங்கராஜ் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இங்கே மலர் மட்டும் இல்லாமல் பாக்யராஜும் தங்கராஜ் பேசினதெல்லாம் நினச்சி பார்த்து யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு தங்கராஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. என்ன ரேவதி, சாப்பாடெல்லாம் எடுத்து வை, அப்படி கிச்சனில் என்னதான் செஞ்சிட்ருக்க அப்படின்னு தங்கராஜ் கூப்பிடும்போது உடனே தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் தங்கராஜ், வர வர ரேவதி சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு யோசிக்கவே மாட்டேங்கிறா. ரொம்ப மெதுவாக கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறா. எவ்வளோ நேரமாக சாப்பிடாம இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது. ரேவதி சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறான்னா தங்கராஜ், நீ என்ன தான் செய்கிற அப்படின்னு கேட்கும்போது அங்கே ரேவதி ரொம்ப கோவமாக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உடனே, என்னாச்சு ரேவதி, உங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது ரொம்ப சந்தோஷமாக கிளம்புன, நம்ம வீட்டுக்கு வந்த உடனே எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க? தங்கராஜ் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரேவதி தன்னுடைய அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு அப்படியே கால் வலி இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு இங்கே ரேவதி தன்னுடைய அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தா. ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை ரேவதி பேச்சை கேட்கவும் இல்லை, ரேவதி எனக்கு உதவி செய்யவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அங்கே ரேவதி வீட்டில் ரேவதிக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டேங்குதுமா அப்படி தானே ரேவதின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ சாப்பாடெல்லாம் எடுத்து வைன்னு சொல்கிறாங்க. இங்கே தங்கராஜ் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாரு. இங்கே தங்கராஜோட அம்மா சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. ஆமாம் ரேவதி, என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க? என்னை பற்றின உண்மையை என் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவங்க என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க? எங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது இப்படியாங்க என் அம்மாவை பற்றி நான் பேசுனதெல்லாம் நீங்கள் அவங்க வீட்டில் சொல்வீங்க? இதுக்காக தான் என் அம்மா வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனீங்களா? நான் பேசாமல் அங்கே வராமே இருந்திருக்கலாம். என் அப்பாவும் அம்மாவும் நான் அங்கேருந்து கிளம்பும்போது என்கிட்ட பேசவே இல்லை. என்னதான் மலரணி, அழகுமதி எல்லாரும் என்கிட்ட பேசினாலும் எனக்கு என்னுடைய அப்பா அம்மா தானே முக்கியம். அவங்க மலரணிக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தராமல் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறாங்கன்னு நான் உண்மையை தான் சொன்னேன். இருந்தாலும் இந்த உண்மையை எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் சொல்லணுமா? என்னை பற்றின உண்மையை சொல்லி நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணுமா? உங்களுக்கு மட்டும் நல்ல பேர் கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ரேவதி. ரேவதி, என்ன நினச்சிட்டு இருக்க?
இதெல்லாம் உங்கள் வீட்டில் நான் இருக்கும்போதே கேட்டிருக்க வேண்டியதானே. அப்போ ரொம்ப அமைதியாக இருந்துட்டு என் வீட்டுக்கு வந்து எதிர்த்து பேசுறியான்னு சொல்கிறாரு தங்கராஜ். எதிர்த்து பேசலைங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லை. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை செய்கிறீங்கன்னு நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறோம். இன்னைக்கு இதே மாதிரி பிரச்சனை செஞ்சுட்டு அமைதியை கிளம்பி வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் பேசுனதெல்லாம் நினச்சி சரியாக சாப்பிட முடியாமல், இனி என்னால் சரியாக ரெஸ்ட் எடுக்கவும் முடியாமல் நான் தானே கஷ்டப்படணும். என் அம்மா என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க? உண்மையாகவே என் அம்மா மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்குது. இருந்தாலும் மலரணியவும் அழகுமதியவும் என் அம்மா நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். பொறுப்பான மாமியாராக இருந்து அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி தானேங்க உண்மையை சொன்னேன். நீங்கள் என்னென்னவோ பேசி என் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காகவே இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சிட்டீங்களே. நான் ஃபோன் பண்ணேன், வீட்டுக்கு வந்த உடனே என் அம்மா கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் என் அம்மா என்கிட்ட பேசவே கூடாதுன்னு, இனி எனக்கு ஃபோன் பண்ணாத ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்ல, அதனால தானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அப்படியா ராஜலக்ஷ்மி அத்தை, இனி நீ என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இனி உங்கள் அம்மா வீட்டுக்கும் நீ போக மாட்ட. இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் மலரை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு போகணும், அழகுமதி கிட்ட பேசணும்னு நீ இனி உங்கள் வீட்டு பக்கமே போக முடியாதுல்ல. உங்கள் வீட்டுக்கு நீ போனாலும் உங்கள் அம்மாவும் அப்பாவும் பேச மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ உங்கள் வீட்டுக்கு போகணும்? இதெல்லாம் யோசிச்சு தான் தெளிவாக உண்மையை சொன்னேன். இப்போ அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேர் கிடச்சிருச்சு. ஏன்னா நான் உண்மையை சொல்லியிருக்கேன். ஆனால் நீ தான் உங்கள் அம்மா அப்பாவை புரிஞ்சுக்காம பேசின. அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிற. உங்கள் வீட்டுக்கு நீ போகவும் வேண்டாம், அதனால் உங்கள் அப்பா அம்மா உன்னை புரிஞ்சுக்கவும் வேண்டாம். போதுமா? எப்படியோ இனி உங்கள் வீட்டு பக்கமே நீ போக போகிறதில்ல. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் நிம்மதியாக இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ரேவதி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. தங்கராஜ் இப்படி உண்மையை சொன்னதால் என் அப்பா அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாங்க. இனி நான் என் வீட்டுக்கு போக போகிறதே இல்லை. இந்த பிரச்சனையால் அப்படியே நான் வீட்டுக்கு போனாலும் என் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு இப்போ என்னை நினச்சி சந்தோஷப்படுறாரு தங்கராஜ் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ரேவதி. அந்த சமயம் மலர் வந்து பாக்யராஜ் கிட்ட சொல்கிறாங்க, ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. தங்கராஜ் என்ன வேணும்னே வந்து பிரச்சனை செஞ்சுட்டு கிளம்பிட்டாரு. ரேவதி இப்போ சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ரேவதிக்கு வேணும்னா ஃபோன் பண்ணலாமா பாக்யராஜ்னு கேட்குறாங்க. இல்லை மலர், இப்போ நம்ம ஃபோன் பண்ணாதான் ரேவதிக்கு நிறைய பிரச்சனை வரும். ஏற்கனவே ரேவதி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தானே போயிருக்காங்க. நாளைக்கு நான் வேணும்னா ரேவதி வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேன்னு சொல்லும்போது, ஏன் தங்கராஜ் என்ன நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே சந்தோஷமாக பேசுவாரா? கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாரு. நம்ம அப்புறமா ரேவதி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் மலரும் ரேவதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரேவதி சரியாக சாப்பிடாம தங்கராஜ் பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அடுத்த நாள் பாக்யராஜ் எப்பயும் போல் தன்னுடைய வேலைக்கு கிளம்பி வராரு. பாக்யராஜுக்கு அன்னைக்கு சம்பளம் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்துலேயே பாக்யராஜ் வேலைக்கு வந்திருக்காரு. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாக்யராஜ் வீட்டுக்கு வரும்போது மலருக்கு பூ வாங்கிட்டு வரணும், எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இப்போவே சம்பள பணத்தை என் அப்பா கிட்ட கொடுத்தா அதுக்கப்புறம் நான் வேற கடன் வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை திருப்பி தர முடியாது. அது மட்டும் இல்லாமல் போன முறை நான் வந்து அந்த பணத்தை தராததுனால கடன் கொடுத்த அந்த அண்ணன் வந்து என் பைக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்புறம் எனக்கு உதவி செஞ்சதே வந்து மலர் தானே. மலருக்கு நான் வந்து பிறந்தநாளைக்கு கூட பெருசாக எந்த பரிசும் கொடுக்கல. மலருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பரிசு வாங்கிட்டு போகணும். இப்போ என்கிட்ட சம்பள பணம் இருக்குது, அதனால் இப்போ தான் என்னால் மலருக்காக ஏதாவது பரிசு வாங்க முடியும் அப்படின்னு பாக்யராஜ் வந்து யோசிக்கிறாரு. அப்போ பாக்யராஜ் நினைக்கிறாரு, ஏற்கனவே மலர் வந்து தன்னுடைய தம்பி கார்த்தியோட கல்யாணத்துக்கு போகணும், பொண்ணு பார்க்க போகணும்னு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால மலருக்கு ஏதாவது சின்னதாக நகை வாங்கினா மலர் கண்டிப்பாக சந்தோஷப்படுவா. இப்போ என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மலருக்கு முதல்ல நகை வாங்கணும், அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சம்பள பணத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு பாக்யராஜ் ரொம்ப சந்தோஷமாக மலருக்காக நகை வாங்குறாரு. மீதி பணத்தை அப்பா அம்மா கிட்ட கொடுக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களையும் பார்க்கணும். எல்லா பணத்தையும் என் அப்பா கிட்ட கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என் அப்பா கிட்ட தான் எப்பயுமே என் அப்பா கிட்ட நான் உதவி கேட்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இனி கவனமாக இருக்கணும். மலர் இந்த பரிசை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு மலருக்காக நகையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு இங்கே வந்து பாக்யராஜ். அந்த சமயம் மலர் வந்து ரேவதி கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, மலரணி இங்கே தங்கராஜ் என்னை புரிஞ்சுக்காம வேணும்னே நான் நம்ம வீட்டுக்கு வரது தங்கராஜுக்கு பிடிக்கல, அதனால தான் பிரச்சனை செஞ்சுருக்காரு.
நான் உண்மையாகவே உங்களுக்காகவும் அழகுமதிக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனால் இந்த உண்மையை என் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், அதனால் என் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக தங்கராஜ் வேணும்னே பிரச்சனை செஞ்சுருக்கிறாரு. இப்போ வரைக்கும் நான் வந்து தங்கராஜ் கிட்ட கேள்வி கேட்டதுக்காக என்கிட்ட தங்கராஜ் பேசவே மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேணும்னா உங்கள் வீட்டுக்கே நீ கிளம்பி போன்னு சொல்கிறாரு. தங்கராஜை நம்பி இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் தங்கராஜால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த வீட்டில் நிம்மதியாகவும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை. என்ன செய்கிறது? எனக்காக என் அப்பாவும் அம்மாவும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்கன்னு நான் தான் புரிஞ்சுக்கிட்டேனே. நீங்களாவது அங்கே நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேவதி, நான் அப்போவே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். தங்கராஜால் கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை வரும்னு நினச்சேன். தங்கராஜ் இப்படி உண்மையை சொல்கிறேன்னு உன்னை வசமாக மாட்டி விடுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தங்கராஜ் என்ன அவருக்கு மட்டும் நல்ல பேர் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த வீட்டில் நீ எவ்வளோ கஷ்டப்படுற. அது மட்டும் இல்லாமல் உன்னை ராகவன் மாமா ராஜலக்ஷ்மி அத்தை புரிஞ்சுக்காமல் இருக்காங்களே, எப்படி இவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு மலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வீட்டுக்கு வந்த தங்கராஜ் ரொம்ப கோவமா ரேவதி அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறாரு. வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரேவதி, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நான் தான் உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. உன்னுடைய அப்பா அம்மாவே உங்ககிட்ட பேசுறதில்ல, நீ என்ன அந்த மலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு ரேவதியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. ஆனால் இந்த பக்கம் மலர் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே ரேவதி, மலரணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்க, ஃபோனை வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோனையும் வச்சிடுறாங்க ரேவதி. ரேவதி ரேவதி அப்படின்னு மலர் வந்து கூப்பிடுறாங்க. ஆனால் இங்கே தங்கராஜ் வீட்டுக்கு வந்த உடனே மலர்கிட்ட எதுக்கு பேசுகிற, இங்கே வீட்டில் நடக்கிற உண்மையை அப்படியே மலர்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு ரேவதியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு தங்கராஜ். இதனால் ரேவதி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இனி எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் பேசவே மாட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரேவதி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மலர் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. தங்கராஜனை ஏன் இப்படி செய்கிறாரு? ரேவதி என்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்காங்க. தங்கராஜனை வீட்டுக்கு வராருன்னு தெரியாமல் நான் வேற ஃபோன் பண்ணிட்டேனே. ரேவதி எனக்கு ஃபோன் பண்ணலை, நான் தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். தங்கராஜனால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணேன். ரேவதி இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். தங்கராஜனை எங்களை புரிஞ்சுக்காம ரேவதி கிட்ட இப்படிலாம் பேசுகிறாரு, பிரச்சனை செய்கிறாரு. இந்த உண்மையை புரிஞ்சுக்காம ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மியத்தையும் தங்கராஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. பேசாமல் ரேவதி எப்படி இருக்காங்கன்னு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா? ஏற்கனவே தங்கராஜ் என்கிட்டையும் பாக்கியராஜ்கிட்டையும் சரியாக பேச மாட்டார். நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது தங்கராஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ரேவதி வீட்டுக்கு போக முடியும்? தங்கராஜனை கண்டிப்பாக ரேவதிக்கிட்ட பிரச்சனை செய்கிறாருன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மலர் பேசாமல் வீட்டில் எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது பாக்கியராஜ் ரொம்ப சந்தோஷமா மலருக்கு நகையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பாக்கியராஜ் மலரு அப்படின்னு கூப்பிட்ட உடனே, என்ன பாக்கியராஜ் எப்போ வந்தீங்கன்னு பதட்டமாக கேட்குறாங்க. மலரு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? என்ன மலரு ரொம்ப பதட்டமாக இருக்க? நான் எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன், என்னாச்சு மலர் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரேவதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாக்கியராஜ் பொறுமையாக இருக்க மாட்டார், உடனே தங்கராஜ் வீட்டுக்கு போகணும்னு யோசிப்பார். இதனால் பாக்கியராஜுக்கும் நிறைய பிரச்சனை வரும். வீட்டில் இருக்க யாருமே எங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, எப்படியும் தங்கராஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு மலர் வந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயம் பாக்கியராஜ் ரொம்ப சந்தோஷமா, மலர் இங்கே பாரு, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு, உனக்காக பிறந்தநாள் பரிசு கொடுக்கணும்னு நினச்சேன். அப்போ என்னால் இந்த பரிசெல்லாம் வாங்கி தர முடியல. ஆனால் எனக்காக நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் பைக்கு மறுபடியும் கிடைக்கிறதுக்கு காரணமே நீ தானே. அதனால் உனக்காக நான் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்காக நான் கொடுத்த பணத்தை நீ எனக்கு உதவி செய்கிறதுக்காக திருப்பி கொடுத்த. ஆனால் இப்போ இந்த பரிசை நீ வாங்கிக்கணும். எப்பயுமே இந்த பரிசு உன்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மலர் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல், என்ன பாக்கியராஜ் எனக்கு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, எதுக்கு இதெல்லாம்னு சொல்லும்போது, இன்றைக்கி எனக்கு சம்பளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ உடனே உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்வீட் கொடுப்பீங்க, சம்பள பணத்தை அப்படியே ராகவன் மாமா கிட்ட கொடுப்பீங்க. இன்றைக்கி என்ன புதுசாக பரிசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மலர். ஆமாம் மலர், நான் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் கேள்வி கேட்குற. நீ இந்த பரிசை பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லும்போது அந்த பரிசை வந்து மலர்கிட்ட கொடுக்கும்போது அந்த நகையை பார்த்து மலர் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு பாக்கியராஜ் நினைக்கிறாரு. ஆனால் ரேவதியை புரிஞ்சுக்கிட்டு தங்கராஜ் செய்கிற பிரச்சனையெல்லாம் நினச்சிட்டு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல், எனக்கு எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க மலர். என்ன மலர், கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் பேசுகிற, உனக்கு இந்த பரிசு பிடிக்கலையா? இந்த நகையை உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன மலர் கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாக்கியராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ராஜலக்ஷ்மி வராங்க. என்ன பாக்கியராஜ்
2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மலர் காஃபி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே, இவ்வளோ நேரம் என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்ன மலரு, பாக்யராஜ் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, அத்தை எனக்காக பாக்யராஜ் நகை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொன்ன உடனே, என்ன பாக்யராஜ் உனக்கு சம்பள பணம் கிடச்சிருச்சா, உடனே எங்ககிட்ட சொல்லாமல் மலருக்காக நகை வாங்கியிருக்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, உடனே இல்லைம்மா நான் வந்து பேசுகிறேம்மான்னு சொல்லும்போதே, நீ முதல்ல கிளம்பி வா, உங்கள் அப்பா கிட்ட வந்து நீ முதல்ல சம்பள பணத்தை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு பேசிக்கிட்டே ராஜலக்ஷ்மி அங்கேருந்து வராங்க. மலர் உடனே, என்ன பாக்யராஜ் ராஜலக்ஷ்மி அத்தை இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்போ இந்த நகை வேணும்னு நான் கேட்டேனா, எதுக்காக எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, இப்போ வீட்டில் எல்லாரும் என்னை கேள்வி கேட்பாங்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்வாங்க, எனக்கு இதெல்லாம் தேவையா பாக்யராஜ் அப்படின்னு சொல்லும்போது, மலர் உனக்காக இந்த பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன், அவங்க எதுக்கு கேள்வி கேட்கணும், நான் தானே பரிசு வாங்கிட்டு வந்தேன், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ராகவன் பாக்யராஜ் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே பாக்யராஜ் வந்து என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, மலருக்கு நகை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு மலருக்கு நகை வாங்கிட்டு வரணும், மலர் இந்த வீட்டு மருமக தான், மலர் வந்து அவங்க அம்மாவும் தம்பியும் மலருக்காக இதெல்லாம் செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, மலருக்காக அவங்க அம்மாவும் தம்பியும் இப்படி பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா பரவாயில்ல, நீ எதுக்காக மலருக்கு நகை வாங்கி கொடுக்கணும், அந்த நகையை எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது உடனே மலர் மெதுவாக அந்த நகையை எடுத்துகிட்டு வராங்க. உடனே ராகவன் மலர்கிட்ட இருந்து அந்த நகையை வாங்கிடுறாரு. பரவாயில்ல ராஜலக்ஷ்மி, இதே மாதிரி நகையை வாங்கணும் நீயும் நினச்சில்ல, பாக்யராஜ் உனக்காக வாங்கி கொடுத்துருக்கான்னு நினச்சிக்கிட்டு இந்த பரிசை நீ வாங்கிக்க அப்படின்னு ராகவன் சொன்னதை கேட்டு மலர் ரொம்ப கோவமா பாக்யராஜை பார்க்குறாங்க. இப்போ இந்த நகை வேணும், நீங்கள் எனக்கு பரிசு வாங்கி கொடுக்கணும்னு பாக்யராஜ் கிட்ட நான் கேட்கவே இல்லை, அப்படி நான் கேட்டிருந்தா பரவாயில்ல, நான் இந்த நகையை வச்சுருக்கேன், இந்த நகையை வாங்கி ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்ட கொடுக்குறாங்க, எனக்கு பாக்யராஜ் பரிசு வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு, இப்போ பாக்யராஜ் எனக்காக வாங்கிட்டு வந்த நகையை ராகவன் மாமா என்கிட்ட வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த நகையை ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்ட கொடுக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப கோவமாக பார்க்குறாங்க மலர். உடனே பாக்யராஜ் வந்து சொல்கிறாரு, மலர் கொஞ்சம் பொறுமையாரு, நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது, இத்தனை நாள் இப்படி பொறுமையாக தானே இருந்தேன், உங்கள் பேச்சு தானே கேட்டுட்டு இருந்தேன், நீங்களே பேசுங்க பாக்யராஜ், அப்படி நீங்கள் என்ன தான் பேச போகிறீங்க நான் பார்க்க தானே போகிறேன், மறுபடியும் நீங்கள் வாங்கிட்டு வந்த பரிசு எனக்கு கிடைக்குமா, இல்லை ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்ட தான் அந்த நகை இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, நான் பேசுகிறேன் மலர் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு, அப்பா அந்த நகையை நான் மலருக்காக வாங்கிட்டு வந்தேன், மலருடைய பிறந்தநாளைக்கு கூட மலருக்கு பிடிச்ச மாதிரி எந்த பரிசும் கொடுக்கல, அதனால தான் சம்பளம் வந்த உடனே மலருக்காக இந்த பரிசு வாங்கிட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் மலரோட தம்பி கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க, மலர்கிட்ட பெருசாக எந்த நகையும் இல்லை, ஆனால் மலருக்கு இந்த நகை பிடிச்சிருக்கு, அதான்ப்பா கல்யாணத்துக்காக மலர் இந்த நகையை போட்டுப்பால, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அந்த நகையை மலர்கிட்ட கொடுங்கன்னு சொன்ன உடனே, என்ன பாக்யராஜ் கேள்வி கேட்குற, எதிர்த்து பேசுகிற, மலருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, ஏன் இந்த நகை எங்ககிட்ட இருக்கக்கூடாதா, நாங்களும் தான் கல்யாணத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், என்கிட்ட இந்த நகை இருந்தாலும் இந்த நகையை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு ராகவனும் ராஜலக்ஷ்மியும் பேசும்போது, மலர் ரொம்ப கோவமாக, பார்த்தீங்களா பாக்யராஜ், இதுக்கு தான் சொன்னேன், எனக்காக எந்த பரிசும் நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டாம், இந்த பரிசு எனக்கு வேண்டாம் தான் சொன்னேன், ஏன்னா இந்த நகையெல்லாம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்கவே கூடாது, இந்த வீட்டு மருமகளாக இவங்க பேச்சை கேட்டு இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சாலும் இவங்க இப்படி தான் என்னை ஏளனமாக பேசுவாங்க, என்னுடைய அம்மாவும் தம்பியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்காக பரிசு கொடுக்கறதுக்கு மட்டும் அவங்க வரலாமா, அவங்க வந்தாலும் அவங்கள புரிஞ்சுக்க போகிறீங்களா, இல்லையே, இப்படி நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் இங்கே வந்து ரேவதி அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும்போது, ரேவதியை பற்றி நீ பேச வேண்டாம், ரேவதி அந்த வீட்டில் எப்பயுமே வந்து தங்கராஜ் பேச்சு தான் கேட்கணும், தங்கராஜ் மாப்பிள்ளை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் ரேவதி எங்களை பற்றியே தேவையில்லாமல் பேசியிருக்கா, அதனால் ரேவதிக்கு நீ சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. உடனே ராகவன் சொல்கிறாங்க, என்ன மலரு, இப்போ இந்த நகையை நான் ராஜலக்ஷ்மி கிட்டே கொடுத்துட்டேன், உனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு இப்போ தங்கராஜ் மாப்பிள்ளையை பற்றி பேசணும்னு நினைக்கிறியா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, முதல்ல கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் பாரு, ஆமாம் மீதி சம்பளப்பணம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அப்பா என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக வராரு பாக்யராஜ். உடனே மலர் ரொம்ப கோவமாக, போதும் ராகவன் மாமா, நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வாங்கிக்கோங்க, எனக்காக பரிசாக வாங்கிட்டு வந்த நகையவும் வாங்கிக்கோங்க, அப்புறம் எதுக்கு உங்கள் பேச்சை கேட்டு இந்த கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த பரிசு எப்பயுமே உன்கிட்ட தான் இருக்கணுமா, ஏன் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியா, இல்லையே, இது என் பையன் பாக்யராஜ் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் வாங்கின பரிசு தானே, அப்புறம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, ஆமாம் இந்த வீட்டு மருமகளை புரிஞ்சுக்காம பேசுவீங்க, அதான் ரேவதி தங்கராஜ் வீட்டில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு
இன்னும் புரியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது ரேவதியை தங்கராஜ் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். போதும் ராகவன் மாமா, நீங்கள் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேவதியோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். உங்களால் தான் ரேவதி தங்கராஜ் வீட்டில் கஷ்டப்படுறாங்க. இங்கே உங்ககிட்ட ரேவதியை பற்றின உண்மையை சொல்லிட்டு தங்கராஜ் உங்கள் வீட்டில் யார்கிட்டையுமே நீ பேசக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து நீ பேசின உண்மையை அப்படியே உங்கள் வீட்டில் வந்து சொன்னேன். இனி உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்னு ரேவதி கிட்ட பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் நீ எதுக்கு மலர்கிட்ட பேசுகிற? இனி உங்கள் வீட்டுக்கும் நீ போகக்கூடாது, உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ரேவதி கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சார் தங்கராஜ். இந்த உண்மை எனக்கு தெரியும். இதை பாக்கியராஜ் கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சால் நான் எப்படி மனசு வேதனைப்படுறனோ அதே மாதிரி தங்கராஜ் பேசுகிற பேச்சால் ரேவதி அவங்க வீட்டில் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த உண்மையை நீங்கள் எப்போ தான் புரிஞ்சுப்பீங்க? எங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்க வேண்டாம், ஆனால் உங்கள் பொண்ணு ரேவதியவாவது புரிஞ்சுக்கலாம்ல, அவங்களையாவது நல்லா பார்த்துக்கலாம்ல. ரேவதிக்காக சப்போர்ட் பண்ணால் தங்கராஜ் இப்படி பிரச்சனை செய்ய மாட்டாரே. உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் தங்கராஜ் வேணும்னே நல்ல பேர் வாங்குறாரு, அதனால் ரேவதிக்கு பிரச்சனை செய்கிறாரு. அப்படியே உண்மை தெரிஞ்சாலும் நீங்கள் தங்கராஜ் பக்கம் தானே இருப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, என்ன சொல்கிற? தங்கராஜ் மாப்பிள்ள ரேவதி கிட்ட பிரச்சனை செய்கிறாரா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க ராகவன். எனக்கு தெரியும், நீங்கள் வேணும்னா ரேவதி கிட்ட கேட்டு பாருங்க, ரேவதி தெளிவாக உண்மையை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ரேவதிக்கு ஃபோன் பண்ணுங்கள், ரேவதி உண்மையை சொல்லுவாங்க. எனக்கு இந்த நகை வேண்டாம். பாக்கியராஜ் உங்கள் பையன், பாக்கியராஜ் சம்பாதிக்கிற பணத்தை எப்பயும் நீங்கள் தானே வாங்குறீங்க. இந்த பரிசு எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கல, இந்த பரிசு எனக்கு வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் இப்போ என்கிட்ட இருந்த நகையவும் வாங்கிட்டு ரேவதியவும் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்கல்ல, இதெல்லாம் சரியில்லை ராகவன் மாமா. நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லை. அதே மாதிரி இனி உங்களுக்காக என்னால் சமைச்சு கொடுக்க முடியாது. ஏன் வீட்டுக்காரர் பாக்கியராஜ் எனக்காக பரிசு வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக நான் ஏன் சமைச்சு கொடுக்கணும்? உங்களுக்காக உங்கள் பேச்சை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு ராகவன் கிட்ட கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க மலர். மலர் உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் தங்கராஜ் நம்மக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக ரேவதியை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் ரேவதி தங்கராஜ் வீட்டில் அப்போ சந்தோஷமாகவே இல்லையா? மலர் சொல்கிறத என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது உடனே பாக்கியராஜ் வந்து, ஆமாப்பா, ஏற்கனவே தங்கராஜ் வந்து இங்கே ரேவதி மலரோட பிறந்தநாளைக்கு வந்தப்ப தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் இனி நீ வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதால ரேவதி வீட்டு வாசல்லையே உட்காந்து அழுதுட்டு இருந்தா. நானும் அங்கே போய் பார்த்தேன். இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லலை, உண்மையை சொல்ல வேண்டான்னு ரேவதி தான் சொன்னா. மறுபடியும் தங்கராஜ் இப்படிலாம் பிரச்சனை செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. அப்போ ரேவதி நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்களா? மலர் சொல்கிறது சரிதான்ப்பா. நம்ம வீட்டு மருமக மலரையும் அழகுமதியவும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்கராஜும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ரேவதியை நல்லா பார்த்துப்பாரு. ஆனால் நீங்கள் தான் மலர்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறீங்களே. நீங்கள் மலரையும் அழகுமதியவும் எப்படி புரிஞ்சுக்காமல் இருக்கீங்களோ அதே மாதிரி ரேவதியவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ரேவதியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா ரேவதிக்காக நீங்கள் தான்ப்பா பேசணும் அப்படின்னு பாக்கியராஜ் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. கொடுங்கப்பா அந்த நகையை. நான் வந்து மலருக்காக தான் இந்த நகையை வாங்கிட்டு வந்தேன். மலர் இப்போவும் ரேவதிக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த நகையை நான் மலருக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த நகையை என்கிட்டயே கொடுங்கப்பா. மலர் தான் இந்த நகையை வந்து கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு மலருக்காக பாக்கியராஜ் வாங்கிட்டு வந்த நகையை ராகவன் கிட்ட இருந்து வாங்கி உடனே மலர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தா மலர், உனக்காக வாங்கிட்டு வந்த பரிசு, நீ தான் இந்த பரிசை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மலர் ரொம்ப கோவமாக அந்த பரிசை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தீங்களா, மலர் இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் மலர் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? ரேவதி தங்கராஜ் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாளா? அந்த வீட்டில் ரேவதி ரொம்ப வசதியாக இருக்கான்னு நினச்சேன். ஆனால் என் பொண்ணு ரேவதி கஷ்டப்படுறாளா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. அப்போ தான் ராகவன் புரிஞ்சுக்கிறாங்க, தங்கராஜுக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால தங்கராஜ் வேணும்னே ரேவதிக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாரு. இந்த உண்மையை மலர் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே தெரியுது. அதனால தான் மலரோட நகையை மலர்கிட்டேயே கொடுத்துட்டேன். மலர் வந்து என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. இது எல்லாமே சரிதான். நான் தான் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுட்டேன். மலருக்காக பாக்கியராஜ் வாங்கிட்டு வந்த நகையை நான் வாங்கியிருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு மருமக மலரையும் அழகுமதியவும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டோன்னா என் பொண்ணு ரேவதியை தங்கராஜும் நல்லா பார்த்துப்பாரு. ஆனால் நான் தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டேன். ஆனால் எப்படி தங்கராஜ் மாப்பிள்ளைகிட்ட ரேவதியை பற்றி பேசுறது? ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணால் தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு பிடிக்காதே. பேசாமல் ரேவதியை நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடலாமா? ரேவதியை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ராகவன்.
மலர் பேசின பேச்சால் ராகவன் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் மலரையும் அழகுமதியவும் நம்ம வீட்டு மருமகளாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால் மலர் கிச்சனில் வேலை பார்க்கும்போது மலர்கிட்ட வந்து பொறுமையாக பேசி மன்னிப்பு கேட்குறாரு ராகவன். இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க மலர்.